என்ன மச்சான் வீட்டுக்கு வராம இங்க வர சொல்றீங்க? வீட்டுக்கு வந்திருக்கலாமே. இல்ல மாப்பிள்ள, இது வீட்டில் வச்சு பேச முடியாது. அதனாலதான் உங்களை ஃபோன் அடிச்சு இங்க கூப்பிட்டேன். அங்க வேற ஈஸ்வரி இருக்கா. கண்டிப்பா அவளை வச்சுட்டு இது பேசவே முடியாது. அதனாலதான் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னாச்சு மச்சான்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல. என்னடா நம்ம பொண்ணை பத்தி நம்ம கிட்ட வந்து சொல்றானேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். வேற வழி தெரியல. அதான். ஐயோ மச்சான், என்ன விஷயம் சொல்லுங்க மச்சான். இவ்வளோ தயக்கம் வேண்டாம், சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ள, நேத்ரா நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. அதான் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு வந்திருக்கேன். புரியுது மச்சான் நீங்க சொல்றது. எல்லாம் உங்க தங்கச்சியும் உங்க அம்மாவும் பாக்குற வேலை. ஆமா மாப்பிள்ள, எங்க அம்மாவும் ஈஸ்வரியும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். ஆனா நேத்ரா இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பண்ணா தெரியுமா மாப்பிள்ள, இந்த அளவுக்கு அவளை மாத்துவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. சரி, ஏதோ ரவிக்கு மேல ஆசைப்பட்டா அதனால கோவத்துல சுத்திட்டு இருக்கா என்னமோ தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு எங்க அம்மா அவ மனசுல நஞ்ச விதைச்சிருப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. அப்படி நேத்ரா என்ன பண்ணா? அது ஜானகிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதனால நேத்ராவை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கா. நேத்ரா ஜானகிட்டயே மரியாதை இல்லாம சவால் விட்டுருக்கா. ஜானகி நான் இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு சவால் விட்டுருக்கா. அதுக்காக ஜானகியவே கொல்ல பார்த்துருக்காங்க. மச்சான், என்ன சொல்றீங்க? ஆமா மாப்ள, ஜானகி காப்பாத்த போய் தான் இமையாக்கு இந்த நிலைமை. என்னால நம்ப முடியல. நான் பெத்த பொண்ணா இந்த மாதிரி பண்றேன்னு என்னால நம்ப முடியல. இல்ல மாப்ள, அது எங்க அம்மாவும் ஈஸ்வரி பார்த்த பார்வை. எங்க அம்மா தான் நீ எது வேணா பண்ணு, உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தைரியம் கொடுத்துருக்காங்க. அதான் நேத்ரா இந்த அளவுக்கு பண்றான். ஆனா ஜானகிட்ட சொல்லியிருக்கான், ரவிக்கு பொண்டாட்டியா தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். உங்க கண்ணு முன்னையே உங்களுக்கு மருமகளா நான் இந்த வீட்டுல வாழ்ந்து காட்டுறேன், வேணா பாருங்க. அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கான். அதான் மாப்பிள்ள உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். இல்ல மச்சான், இதுக்கு மேல நேத்ரா அங்க இருக்கிறதும் சரி வராது. நான் உடனே வந்து அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க வந்து கூப்பிட்டா அவ உடனே வருவாளா? இல்ல எங்க அம்மா தான் விடுவாங்களா? இல்ல, அதுக்கு வேற ஏதாவது தான் பண்ணணும். அதான் நேத்ராக்கு கல்யாணம் பண்ணிடலாமா? கல்யாணமா? அவ சம்மதிப்பாளா? நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். இமையாவும் ரவியும் நல்லா வாழணும். நேத்ராவால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நேத்ரா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயங்க மாட்டா. அதான் ப்ளீஸ் மாப்ள, ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து அவங்கிட்ட எடுத்து சொல்லுவோம். சொல்லி நேத்ராவை கல்யாணம் பண்ணி வைப்போம். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிச்சா நேத்ரா கண்டிப்பா மாறிடுவா. அந்த நம்பிக்கை இருக்கு. நேத்ரா கல்யாணம் பண்ணி போனா மட்டும்தான் இமையா ரவி வாழ்க்கையிலேருந்து அவ தொல்லை பண்ண மாட்டா. ஒரேடியா விலகி இருப்பா. நீங்க சொல்றது புரியுது மச்சான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு யார் கெட்டிப்பா? மாப்பிள்ளை கிடைச்சாலும் நேத்ரா சம்மதமும் வேணுமே. அவளை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என்ன மச்சான், என்ன பண்ண எனக்குமே ஒன்றும் தெரியல. ஏன்னா கண்டிப்பா நம்ம மாப்பிள்ளை பார்த்தோம்னா உங்க அம்மாவா இருக்கட்டும், ஈஸ்வரியா இருக்கட்டும், கண்டிப்பா இத கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேத்ராவை ரவிக்கு கட்டி வச்சு இந்த சொத்து முழுக்க ஈஸ்வரிக்கு வேணும். அதான் அவளோட ஒரே குறிக்கோள். ஆனா எப்படி மச்சான் எனக்கு புரியல. எனக்கு தெரியுமாப்ல, ஈஸ்வரிக்கு மொத்த சொத்தும் அவளுக்கு வேணும். அவ இருந்து ஆளணும். அந்த எண்ணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே 22 வருஷத்துக்கு முன்ன அவ பண்ண ஒரு காரியத்தினால நானும் என் ஜானகியும் பேசாம இருந்தோம். அது ஏன், எங்க அம்மா மொத்த சொத்தையுமே ரவி பேர்ல எழுதி வைக்கும் போது கூட ஈஸ்வரி சண்டை தான் போட்டான். இதுக்குமா எழுதி வைக்கிறீங்க, இப்பவுமே எழுதி வைக்காதீங்கம்மா அப்படின்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, இவனை நான் வளர்த்த பையனாச்சு, இவன் என்ன மீறி எங்க போயிடுவான், பாட்டி சொல்றதா இவன் கேட்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கை. ஆனா ரவி இப்படி மாறுவான்னு அவங்களும் எதிர்பார்க்கல. இப்போ எப்படியாவது ரவிக்கு நேத்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்கு இமையா ஜானகி இடைஞ்சலா இருக்காங்க. இவங்களை தீர்த்து கட்டிட்டானா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் வேண்டாம், நேத்ரா இப்படி மாறுறது என்னாலும் பார்க்க முடியல. அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானா அவளும் நல்லா வாழ்வா. இப்படி இருந்து அவளும் போட்டி ஏன்? அதான் சொல்றது புரியுது மச்சான். ஆனா இப்ப எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையன். பணத்துக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. ரொம்ப பணக்காரன் தான். ஆனா குணத்துல ரொம்ப கெட்டிக்காரன். அவனுக்கு அம்மா பானு யாரும் கிடையாது. அவன் மட்டும்தான். அவனுக்கு ஒரு தங்கச்சி மட்டும் இருக்கான். நேத்ராவை வேணா அவனுக்கு கட்டி வச்சிடலாமா? அது மச்சான், நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். ஏன்னா அவ நீங்க பெத்த பொண்ணுதான். கண்டிப்பா ஈஸ்வரிக்கு என்ன உரிமை இருக்கோ அதோடையும் உங்களுக்கு அதிக உரிமை இருக்கு. கண்டிப்பா நீங்க முடிவெடுத்தா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நானும் ஜானகி எது பண்ணாலும் வேண்டாம், அது பிரச்சனையில தான் முடியும். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ். என்ன வேலைக்காரி மேடம், நல்ல வசதியா ராணி மாதிரி படுத்திருக்கீங்க போல. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா? நீ தான் பிரச்சனை. செத்துறே. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு வந்தீங்க? என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்? நீ செத்துட்டேனா தான் எனக்கு நிம்மதி. இந்த ரூம்ல ரவி யாரையும் விட மாட்டான். ஆனா ஒன்று இந்த ரூமுக்குள்ள கொண்டு வச்சிருக்கான். என்னையே இந்த ரூமுக்குள்ள விட மாட்டான். நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்த? வேலைக்காரன் நாய் இந்த ரூமுக்குள்ள
என்ன எப்படி பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்ற? ஏன் ரவி ரூம்ல நீ? என்னது ஓ ரவியா? ஏன் புருஷ ரூம்ல நான் இருக்கேன், அதுல உனக்கு என்னடி? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஏய், யாருக்கு யாரடி புருஷன்? ரவிக்கு பொண்டாட்டினா நான் தான், அவன் புருஷனானா எனக்கு மட்டும்தான். நீ இந்த வீட்டு வேலைக்காரி. அடச்சை, அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் என்ன பொண்ணு? உன் பாட்டியும் உன் அம்மாவும் உனக்கு இதுதான் சொல்லி தந்தாங்களா? யார் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டா? ஏன் ரவியதான் நீ தட்டி பறிச்சிட்ட. என்னதை காட்டி மயக்குனியோ தெரியல. அப்படி எனட்ட இல்லாத உன்ட்ட என்ன இருக்கணும் எனக்கு தெரியல. சி, அந்த மாதிரி புத்தி எனக்கு இல்லை, உனக்கு வேணா இருக்கும். என்ன சொன்ன? ஓ ரவியா? ஏன் வருமா? ஏன் வருமா என்ன உனக்கு தாலி கட்டி உன் கூட குடும்பமா நடத்தினா? இல்லைல்ல, ஃப்ரெண்டா பார்த்தா உன்ன. நீ அவனை எப்படி பார்த்தேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். சி படி. ஏய், யாரை பார்த்துட்டு சீ போன்னு சொன்ன? வேலைக்காரன் நாயை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். வீட்டுக்குள்ள உள்ளா விட்டா பாரு, அதான் எங்க பாட்டி பண்ண தப்பு. அதுலயும் அந்த ஜானகி உனக்கு ரொம்பவே இடம் தந்துட்டா. ஏய், யாரை பத்திடி வா போன மரியாதை இல்லாம பேரை சொல்லி கூப்பிடுற? என் அத்தி இன்னொரு வாட்டி பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இமையா சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படி தாண்டி பேசுவேன். எவளுக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். என் பாட்டிக்கும் என் அம்மாவையும் தவிர வேற எவளுக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். அதான் மாமாவும் அத்தையும் என்ன அவசர அவசரமா ரவிக்கு கட்டி வச்சிருக்காங்க. உன் குணங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னோட கேடு கெட்ட புத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பேசுடி, எவ்வளோ தூரம் பேசணுமோ பேசு. இப்போ ரவி ஓ மயக்கத்துல தானே இருக்கான். ஆமா, என்னடி காட்டின அப்படி? ஓ மயக்கத்துல ஓ கறக்கத்துல இருக்கான். சி, இவ்வளோ தூரம் கேவலமா பேசுற. நீ ஒரு பொண்ணு தானே, உன்னெல்லாம் எதுக்குதான் இந்த வீட்டில் இன்னும் வச்சிருக்காங்களோ தெரியல. அடிச்சு விரட்டாம. ஏய், யார் அடிச்சு விரட்டுறாங்கன்னு பார்க்கோமா? இங்க பாரு, ரவிக்கு பொண்டாட்டி இந்த வீட்டில் நான் தான் இருப்பேன். நீ மறுபடியும் வேலைக்காரியா? வேலைக்காரியா கூட வந்து வீட்டில் ஒன்று வச்சுக்க மாட்டேன். அடிச்சு துரத்துறேன், பார்க்குறியா? ரவி மனசை எப்படி மாற்றணும் எனக்கு தெரியும். ரவியை எப்படி என் வழியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், பார்க்குறியா? அட போடி, வர்மா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். வர்மாவுக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான், வேற எவளும் வர முடியாது. நீ என்ன வேணா பண்ணு, எதுவுமே உனக்கு கை கொடுக்காது. நீ தோத்து தான் போவ. நான் தான் இந்த வீட்டில் வர்மாவுக்கு பொண்டாட்டி இந்த வீட்டில் இருப்பேன், பார்க்குறியா? ஏய், ரொம்ப பேசுதல்ல, இதுதானே அடிப்பட்ட காலு. ஏய், இப்போ நீ என்ன பண்ண போற? நீ வெளியே போ, ரூம் விட்டு வெளியே போ. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நான் இந்த காலை என்ன பண்ணாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஏய், என்ன? வெளியே போ. வர்மா, குணா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ரூம்ல இருந்து நீ கத்துனாலும் கேட்காது. யார் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு நான் பார்க்குறேன்டி. ஏய் ஏய் நேத்ரா, பண்ணாத, வெளியே போ. ஓ, பயம் வருதா? இவ்வளோ நேரம் வீரவசனெல்லாம் பேசுன, இப்போ பயம் வர போல. ஆஹா, இதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. இப்போ பாருடி என்ன பண்றேன்னு. ஏய் ஏய் நேத்ரா, என்ன பண்ற? வலிக்கு விடு. வர்மா, குணா, அத்தா, வலிக்கு விடுடி. அம்மா, ஏய் வேணாம். ஏய், கத்துடி, நல்லா கத்து, நல்லா கத்துடி. யாரும் வரமாட்டாங்க. வலிக்குதுல, இப்படி தாண்டி நீ ரவி கூட இருக்கும்போது எனக்கு வலிக்குது. ஏன் ரவி கூட நீ கத்துடி, இன்னும் கத்து, ஆனா யாரும் வரமாட்டாங்க. அம்மா, ஏய் வேணாம். ஏய் வேணாம், விடு. அம்மா, வர்மா, வர்மா, வேணாடி. ஏய் நேத்ரா, வர்மாக்கு தெரிஞ்ச அப்புறம் உன்னை உண்டில நாக்கிடுவாங்க. விடுடி, வேண்டாம். அம்மா, அம்மா. வர்மா தானே, எனக்கு சமாளிக்க தெரியும். வேணாம் நேத்ரா, ப்ளீஸ், வலிக்கு. வேணாம் நேத்ரா. அம்மா, ஏய் வேணாம். அம்மா. ஏய் நேத்ரா, குணா, குணா, வலிக்கு குணா. நீ இப்ப இங்க வரல, இப்ப வருமானவ நான் இங்க கூப்பிடுவேன். ஏய் நேத்ரா, உனக்கு அறிவில்ல? சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அண்ணங்கிட்ட சொன்னேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, பாக்குறியா? வேணாம், வர்மாக்கு தெரிய வேண்டாம், சொல்ல வேண்டாம். விட சொல்றியா? இல்ல, நான் அண்ணா கிட்ட சொல்லி ஆவேன். இவெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. நான் சொன்ன கேப்பியா இல்லையா? வேணாம், விடு. அப்பப்பா, என்னமோ ஒரு கொஞ்சலு. ஆமா, இவன் உன் அண்ணன் பொண்டாட்டி தானே, உனக்கு என்னடா இங்க வேலை? ஓ, சைடு கேப்ல நீயும். ஏய், தேவையில்லாம தப்பா பேசுன, நடக்குது வேற. அவன் எனக்கு ஃப்ரெண்டு, தேவையில்லாம ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிருந்தாயே. உன்ன மாதிரி நினைச்சியா என்ன? ஐயோ, நம்பிட்டான். இந்த குணா உன்னை காதலிக்க தானே செஞ்சான், இல்லை நான் சொல்ல சொல்லு. தேவையில்லாம பேசாதடி.
உன்ன மாதிரி கேடுகிட்ட புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அடுத்த புருஷனை வளைச்சு போட அலைகிற நீ எங்கள பேசுறியா? ஏய், ஆமா, எனக்கு இமையா மேல காதல் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவ எப்போ என் ரவி அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பவே அவ எனக்கு அண்ணி. அது இல்ல, அவ என்னோட ஃப்ரெண்டு. மத்தபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. உன்ன மாதிரி என்ன நினைச்சியா? நான் இத இமையா கிட்ட சொல்லியும் மன்னிப்பும் கேட்டுட்டேன்டி. சி, உன்ன மாதிரி கேடுகிட்ட புத்தியா, போடி. அப்படியா? இப்ப இதுக்கு இவளை தனியா பார்க்க வந்திருக்க? இந்த ரூமுக்குள்ள ரவிக்கு யார் வந்தாலும் பிடிக்காது, நீ எப்படி வந்த? என் அண்ணனுக்கு யாரை எப்படி பார்க்கணும்னு நல்லாவே தெரியும். யாரையும் சந்தேகப்படவும் தெரியாது, யாரையும் தப்பா பேசவும் தெரியாது. என் அண்ணன் தான் இமையா தனியா இருக்கா, கூட போய் பேசிட்டு இருடான்னு அனுப்பி விட்டான். அப்புறம் சாச்சனாவும் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நாங்க 2 பேரும் தான் வந்தோம். அவளை அம்மா கூப்பிட்டாங்க, அதனால போயிருக்கா. இப்ப வந்துருவா. உன்ன மாதிரி கேடுகிட்டவளுக்கெல்லாம் நாங்க எதுக்கடி பதில் சொல்லணும்? போடி வெளிய. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்ததா? என் வர்மா பத்தி எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் குணா பத்தி எனக்கு தெரியும். போடி வெளிய. ஆனா இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் அனுபவிப்படி. பேசுடி, நல்லா பேசு. ரவியே உன்னை கழுத்தை பிடிச்சு சந்தேகப்பட்டு வெளியே தள்ள வைப்பேன்டி. பாக்குறியா? எனக்கு வர்மா மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வர்மா எந்த இதுலயும் என்ன சந்தேகப்பட மாட்டான். எங்க உறவை தப்பாவும் பார்க்க மாட்டான். பார்க்கலாண்டி, நீ நினைக்கிறது நடக்கா இல்லையான்னு. நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. பார்க்கலாம் இந்த நேத்ரா யாருன்னு பாப்ப. கால் வலிக்குதா? இரு, நான் அண்ணாவை கூட்டிட்டு வரேன். ஆமா குணா, ரொம்ப வலிக்குன்னு சொல்ல விடவே இல்லை. சரி குணா, வர்மாக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரிய வேண்டாம், சொல்லாத. என்ன சொல்ற இமையா? இல்ல, நான் அண்ணா கிட்ட சொல்லிதான் ஆவேன். குணா வேண்டாம், பிரச்சனை வரும், வேண்டாம் ப்ளீஸ். சொன்னா கேளு. வர்மா இப்பதான் அமைதியா இருக்காங்க, கோவப்படாம. வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். என்னது பிரச்சனை வரும்? இவ இனி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. எப்படி பேசிட்டு போறா? குணா சொன்னா கேளு, வேணாம். என்னாச்சு? குணா வேண்டாம். என்ன குணா, என்னாச்சு? இல்லண்ணா ஒண்ணு இல்ல, அவளுக்கு கால் வலிக்குதான். ஆமா வர்மா, கால் வலிக்கு. அதுக்கேண்டா நீ கோவமா இருக்க? கால் வலிக்கு சரி மாத்திரை எடுத்துறவான்னு கேட்டா வேண்டான்னு சொல்றானா? அதான் மாத்திரை தரேன்னு சொன்னால, சாப்பிட்டுருக்கலாம்ல. சரிண்ணா, நீங்க இமையாக்கு சாப்பாடை கொடுங்க, நான் அப்புறமா வரேன். எங்கடா போற? இருடா. ஆமா, சாச்சனா எங்க? அவ வந்துட்டு இருந்தா, அம்மா கூப்பிட்டாங்க, அதான் இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனா. இல்லண்ணா, அர்ஜுன் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னான், அவன் கூட போயிட்டு வரேண்ணா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் குணா, அர்ஜுன் நம்ம இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இமையா பார்க்கவே வரல. நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு, சரியா? ஆமா, இங்க இருக்கவங்க வர விட்டுட்டாலும். சரிண்ணா, சொல்றேன். சரி, பார்த்து போயிட்டு வரும்போது அவனையும் கூட்டிட்டு வா. சரிண்ணா. சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு, சரியா? சரி வர்மா, சரி கொடுங்க, சாப்பிடுறேன். எப்படி இந்த கை வச்சுட்டு நீ எப்படி சாப்பிடுவ? இரு, நானே உன்னை ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு பார்க்க தெரியும். இரு, நான் ஊட்டி விடுறேன். இந்த சாப்பிடு. இப்ப பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. போதும் வர்மா, போதும். இரு, சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இல்ல போதும். ம். வர்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேளு. இல்ல, உங்களுக்கு இந்த ரூம்ல யார் வந்தாலும் பிடிக்காதே, அப்ப எதுக்கு என்ன இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அந்த ரூம்ல இருந்திருக்கலாமே. அப்படியா மேடம்? நீங்க யார் மேடம்? எனக்கு என்ன வர்மா? என் பொண்டாட்டிய யார் ரூமுக்கு தானே கூட்டிட்டு வர முடியும்? இல்ல வர்மா, உங்களுக்கு பிடிக்காதே. சரிங்க மேடம், ஓகே, பேசுறதெல்லாம் போதும். இரு, மாத்திரை தரேன். வர்மா சொல்லு வர்மா. என்ன சொல்லணும்? இல்ல, உங்களுக்கு இந்த ரூம்ல வந்தா பிடிக்காதே, அதுக்கு தான் கேக்குறேன். என்ன எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்ல, அது எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்க மட்டும் தான் இந்த ரூமுக்குள்ள வர முடியும். என்ன சொல்ற? எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்க மட்டும் தான் இந்த ரூமுக்குள்ள வர முடியும், புரியுதா? முதல் உன்னை பார்க்கையில மனசுல மாற்றமில்ல, மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகம் அடைஞ்ச. நேத்ரா, உன் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே கிளம்பு.